என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. இப்படி எல்லாம் பயந்தா இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக முடியுமா? ஆக முடியாதுங்க. நேத்து அம்மத்தா பேசுனத கேட்டீங்கல்ல? கேட்டனுங்க. அம்மத்தா அசந்து போற மாதிரி சும்மா சவடான ஒரு சவுண்ட் விடுங்க. அப்பதான் நீங்க இந்த வீட்டுக்கு மருமகளாக முடியும். இல்லன்னா ஏதாவது ஒரு நாட்டுக்கட்டை புடிச்சிட்டு வந்து பார்வதி ஆக்கிடுவாங்க. அப்ப நீங்க 10 ஜென்மம் எடுத்தாலும் பரமசிவத்தை பார்க்கவே முடியாது. ஐயோ, சரி இப்ப நான் என்னங்க பேசணும்? ஊட்டால கடிதான். அப்படின்னா ஆட மாடாக்குவேன், அடுப்பு துடுப்பாக்குவேன், பேனை பெரிச்சாளி ஆக்குவேன் அடிச்சு விடுங்க. அப்புறம் இந்த வீட்டுக்கு நீங்க தான் மருமக. சரிங்க. எனக்கு பயமா இருக்குதுங்க. நீ மருமக இல்ல, நரிமக தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குதுங்க. பயமா இருக்கா? கண்ண முடிக்க. கண்ணு முன்னா தைரியம் வந்துரும். பாருங்க மூடு. அப்படியே முடிக்க. திறக்காத. சாமி முட்டாரு. முருகா 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 கைய காட். இந்த தாயத்தை கட்டினா தைரியம் வந்துருங்களா? தைரியம் வந்துருமாவா? இது என்ன சாதாரண தாயத்தா? கட கட புட புட கட கட புட புட காளியாத்தா தாயத். இத கட்டினா தைரியம் தானா வருது பார். இப்ப தைரியம் வரணுமே. வருது வருது. குழாயில தண்ணி வந்த மாதிரி வருது. வருது 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 வருது. வீட்ல இத்த பெரிய வீட்ல வந்தவள வார சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லையாக்கு? எவடியவ என்ற வீட்டுக்குள்ளார வந்து நின்னுகிட்டு சத்தம் போட்டு பேசுறவ வானு கூப்பிடுற அளவுக்கு நீ என்ன பெரிய மகாராணி பேத்தியாக்கும்? அதை விட பெருசு. ஏது இது? அப்படின்னா நான் இந்த வீட்டுக்கு மருமவள வரப்போறது. பரமசிவா என்றாய்வா வீட்டுக்குள்ளார வந்ததும் இல்லாம உறவு கொண்டாடுறா? ஆறாய்வா? அம்மத்தா அதான் இது வந்து இந்த கோ கோ. ஓ அந்த கோகோ கொலுசு இதானாக்கு. ஆமா, இது யாரோட நினைச்சு இங்க வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? யாரோ பேசுற மாதிரி இருக்கு. கண்ணு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அவன் கலர் அப்படி காக்காய்க்கே தெரிய மாட்டான். டேய் கொடுக்க அப்படிங்க. இது லேடிஸ் மேட்டர் அட்டாக் பண்ணாத போடா. அடி அம்மா கொலுசு என்னங்க பெருசு? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்ற அன்னைக்கு வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களை எல்லாம் வெளியே அனுப்பி போடுவேன். அம்புட்டு வேலையை நீதான் பாக்கணும். பாப்பியா? நீங்க பாக்குறத விட ஒரு பங்கு மேலேயே நான் பாப்பனுங்க. நான் ஆட்ட மாடாக்க வேண்டி. இது சாக்கு. நான் மாட்ட மனுஷனாக்குவேன். அடியே நான் அடுப்ப துடுப்பாக்க வேண்டி. நான் துடுப்ப தூணாக்குவேன். இது டாப். அடியே நான் பேனை பெருச்சாலி ஆக்குவேன். நான் பெருச்சாலிய பெருமாளாக்குவேங்க. இது டோப். டேய் சும்மா இருடா. அத்தா வீட்டுக்கு வர போற மருமகளுக்கு கண்ணாடி வளையல் போடுறீங்களே, தங்க வளையல் போட்டா என்ன? அதான் நிறைய வச்சிருக்கீங்களா? எங்க வச்சிருக்காங்க? எங்க? அட போடா. தங்க வளவி போடுறது தற்பெருமைக்கு தாண்டா. கண்ணாடி வளவிய போட்டு பாரு. கைய நீட்டு நீட்டு பேசும்போதெல்லாம் கலகலன்னு சத்தமும் இருக்கு, கட்டிக்க போறவனுக்கு சந்தோஷமாவும் இருக்கும். ஐயோ ஐயோ, ஆத்தாளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் பொக்குதுடா. எல்லாருக்கும் போயிட்டு வரீங்க. உங்க தாயத்துக்கு ரொம்ப நன்றிங்க. ஐயோ தாயத்து இல்லைங்க, சிகரெட் பேப்பருங்க. பரவாயில்லைங்க மாமோய், உங்களுக்கு கூட மூளை இருக்குது. சிரிக்காதீங்க, வாய் அப்படியே நின்னுக்குங்க. அவனே திருட்டு மாமா போயிட்டு வர. ஏட்டாங்க வாங்க. ஏன்டா அவனையே ரவுஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த கர்மத்தை கையில போட்டுக்கிறதுக்கா இவ்வளவு தூரம் இங்க வந்த? என்ன ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் ஒரு கடையே விலைக்கு வாங்கி கொடுத்திருப்பேனே. இங்க வந்து என்ற மானத்தை என்ற பரமசிவம் யாரடா டே போட்டு கூப்பிட்ட? டே போட்டு நான் இழுத்து வச்சு அர்த்தம்னா மொட்டனா கூட வீடு போய் சேருவேன். யோ ரொம்ப காய வச்சு தண்ணி மாதிரி கொதிக்காதீங்க. ரோஷம் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் ரோசனையும் இருக்கணும். நான் கூட்டி கேட்டா நீ குறைச்சு கேட்கறதுக்கும், நான் குறைச்சு கேட்டா நீ கூட்டி கேட்கறதுக்கும் இதுனா டெண்டர் மேட்டரா? சொந்த சிஸ்டர் மேட்டர். இதெல்லாம் உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். வண்டியில ஏறி உட்காரு. நில்லு. மத்தவங்க பொருள் நமக்கு எது கண்ணு? வேண்டாம் கண்ணு, நம்ம என்ன வளவிதானே போட்டோம், தாலி கட்டலையே. பொண்ணு இப்ப அவனுக்கு தான் சொந்தம். வழியில உடைக்காதீங்க. ஐயோ வேண்டாண்ணா, ஐயோ அம்மா. என்னடா ரத்தம் வீணா போகுதுன்னு பாக்குறியா? நான் போட்ட சோறு தான். வண்டியில இருக்கார். அங்கம்மா என்ன பண்ணிட்டு இருக்க?
எனக்கு சீக்கிரம் கண்ணால் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். சாமிட்டு வா. எது உன் சாமி? இதான் இந்த குலதெய்வம். ஓ, இதுதான் உன் குலதெய்வமா? இது இல்ல ஏன் வேண்டிக்கிற? அதுதான் நான் இருக்கல்ல. விடுயா, நான் ஒரு வீரமான ஆம்பளை தான் கண்ணால கட்டிப்பேன்னு சொல்லிருக்கேன்ல. சேம் சேம். என்னண்ணே சாமி கும்பிட வந்தீங்களா? ஏண்டா கோயிலுக்கு சாமி கும்பிட வராம சில திருடுவா வருவாங்க? டேய், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன நிம்மதியா இருக்க கொடு. போடா. சரி. பிறந்த நாளா? மா மங்கம்மா, என்ன ஒரு வீரமான ஆம்பளை இல்லைன்னு தானே சொன்னேன். ஆமா அந்த ஆளை டே போட்டு கூப்பிட்டோம். ஆமா. ஒரு டே என்ன டே 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 டேன்னு கூப்பிடுறேன் பாரு. எப்படியா? வந்து பாரு. ம். அண்ணே கொஞ்சம் நில்லுங்கண்ணே. என்னடா உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேண்ணே. அப்படியா? ஆ, டேய் கண்ணா, நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்த போறேண்ணே. இங்கிலீஷ், இட்டாலி, ஊசி பாசி வைக்கிற பாசை எல்லாத்துலயும் வாழ்த்துறா. ஹாப்பி பர்த்டே Oh. டு யூ, ஹாப்பி பர்த்டே Oh. டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டே டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டே 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 டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன இங்கிலீஷ் டு யூ. எங்க இன்னொருக்க பாடு. ஹாப்பி பர்த்டே. அங்க என்ன சிக்னல்? அது சும்மாண்ணே. சும்மாதான், அங்க ஒண்ணும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன டேன்னு சொல்லணும். இல்ல சொல்லுவியா? இல்லண்ணே. இனிமே உன் வாழ்க்கையில வாயிலிருந்து வர்ற வார்த்தை டேன்னே வரக்கூடாது. சரிண்ணே. எந்த டேயும் வரக்கூடாது. சரிண்ணே. ஓடி போ, ஓடி போய் சாணி அண்ணே போடு. இன்னைக்கு லீவுண்ணே. ஏண்டா? இன்னைக்கு சண்டே. ஏய், இங்க வா. நாளைக்கு மண்டே, ஐயா. நாளானைக்கு டியூஸ்டே, ஐயா. அதுக்கு அடுத்த ஐயா. வெட்னஸ்டே, அதுக்கு அடுத்த ஃப்ரைடே. எனக்கு தவாலுங்க. இந்த வந்துட்டேன். கொண்டாங்க. ஏனுங்க ஒரு செயினை போடுங்க. என்னது செயின்களா? ஆமாங்க. இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வராது. போட வேண்டிய ஆளை கூப்பிடுறேன். கருப்சாமண்ணே, கருப்சாமண்ணே. என்றா 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 வாங்கண்ணே, வாங்கண்ணே, வாங்கண்ணே. வரண்டா 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 என்றா. தபால் வந்திருக்கு. ஏன் அது நீ வாங்க கூடாதாக்க? அவன் கேட்கலாம், என்னால போட முடியாது. என்றா கேட்டா? அவன்கிட்டே கேளுங்க. என்றா இந்தாங்க. இத வாங்குறதுக்கு நான் வரணுமாக்கும்? எனக்கு ஒரு செயினை போடுங்க. ஏண்டா இதோட கடுதாசு கொடுத்து செயினும் மோதிரம் வாட்சி வளையல் கேட்கறதுக்கு இது நம்ம மாமியார் வீடாடா. இந்த ஆளை நீயே வச்சுக்கோ. ஏனுங்க நான் ஒரு கையெழுத்தான கேட்டேன். என்றா கையெழுத்து. கையெழுத்தா? எப்படா நீ கையெழுத்து கேட்கலாம்? யார பாத்துறா நீ கையெழுத்து கேட்கலாம்? இதுக்கு நீ செயினே கேட்டுக்கலாம்டா. எனக்கு போஸ்ட் அடிச்சு போட்டீங்க. என்றா நீ போஸ்ட் கலெக்டர் போஸ்டா மந்திரி போஸ்டா? எனக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் கையெழுத்து போட்டுதானுங்க ஆகணும். மறுபடியும் கேக்குறான்டா. சரி போடுங்க. கையெழுத்து போடுங்க. எப்படா போடுறது? சரி அவனை போடுங்க. டேய், நிறுத்துங்க. சும்மா அடிச்சுட்டே இருக்கிறீங்க. கவர்மெண்ட் வேலைக்காரர் அடிச்சா ஜெயிலுக்குள்ள புடிச்சு ஐயோ, போட்டுருவாங்க. அம்மா உன்னை நான் தொடவே இல்லப்பா. நான் இங்கதான் நிக்கிறேன். என்னது? அவனையே கேளுங்க. இந்தாங்க. நீங்களும் செயின் போடுவீங்களா? போடுவார். ஒரு 10-15 பவுனுக்கு வாங்கிட்டு போ. என்ற கண்ணு ஆளு வர்றது கூட தெரியாம ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருக்க. ஆறு எழுதியிருக்கா? ஆமத்தோ, தங்கச்சி படிப்பை முடிச்சு போட்டு நாளைக்கு பட்டணத்துல இருந்து வருது. ஆமத்தோ, அண்ணா தங்கச்சி பட்டணத்துல இருந்து வர எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னை தூக்கி சுத்துக்கிட்டோம். எப்படியாவது கஷ்டப்பட்டு இவனை தூக்கி வீட்டுக்கு பின்னால் இருக்கிற பாலுங்கணத்துல போட்டு கொண்டுட வேண்டியதுதான். வாடா கண்ணா. வேண்டாம். வந்து இடுப்புல இருக்க. வேண்டாம். ஏன்? நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, எஸ்கேப் ஆகிட்டானே. அடுத்த அட்டம்ல நீ க்ளோஸ்ரா. வீட்டுல இருக்கிற டிவி காரணம் எந்த திருநா திருடிட்டு போச்சோ? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஆ? 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 ஆ. ஆ? ம். ஆ. ஏய், கொடுக்கா புளியாங்க. டிவி ஒர்க் பண்ணுது பாரு. நல்லா ஒர்க் பண்ணு. ஆ. டேய், நீ என்ன பரம்பரை? கட்டப்பொம்மன் பரம்பரைங்கோ. பொய் சொல்லாத. நீ குட்டபொம்மன் பரம்பரை. ஏனுங்க டிவி கேள்வி கேக்குது நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? அதுதான் நேருக்கு நேர் நிகழ்ச்சி. ஆ. இப்ப இங்கிலீஷ்ல நீச்சு வரும் பாரு. Hey, this no road. Gents cry, ladies cry. I saw some noise. Two nice, friend, friend, sitting, friend. பாட்டு வருங்களா? Param. Yes. ये बासा पारू पटाकती बासा पारू बासा पारू. எப்படி டிவியில் நான் வந்து ஆச்சரியமா இருக்குமே? படாக்கையா படாங்க. என்னடா இது? சன் டிவி காமிச்சிட்டு இருக்கேன். என்னது சன் டிவியா? எப்படி? அது என்ன? சன்னு இது என்ன? டிவி. அதான் சன் டிவி காமிச்சிட்டு இருக்கேன். ராத்திரில என்ன காட்டுவேன்? ஸ்டார் டிவி காமிப்பண்ண. எத்தனை நாளைக்கு நீ இந்த கிரிமினல் மைண்ட் வச்சு ஏமாத்தி பொழைச்சிட்டு இருப்ப? நீ ஏற்கனவே டிவி மேல கலர் பாட்டில வச்சு கலர் டிவின்னு சொன்னவன். என்ன டேய், அது எப்படி கரண்ட் இல்லாம உனக்கு டிவி தெரியுது? அது எங்களை போல அறிவாளி தானே தெரியும். அறிவாளி. எல்லாம்
அறிவாளி, அறிவாளி, அறிவாளி. நீ அறிவாளி அவ அறிவாளி ஏண்டா வாடுவா ராஸ்கோல் இன்னும் 5 நிமிஷத்துல டிவி எடுத்து போய் உள்ள வைக்கணும் பிச்சு போடும் பிச்சு டார்லிங் மங்கம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க பாயா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? மங்கம்மா அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்துறாத இந்த வீரமான மீசைய பார்த்தா அப்படி சொல்ற பின்னணியா அந்த ஆளு உன்னை அடி அடி அடிக்கிறான், நீ வாங்கிட்டு சும்மா இருக்கியே. தட் இஸ் ஃபேட் இத பாரியா, நீ என்னைக்கு அந்த ஆளு அடிக்கிறியோ அன்னைக்குதான் நான் உன கண்ணால பண்ணிக்குவேன். அடிக்கிற சமயம் பார்த்து பிச்சு புடம் பிச்சு ஏய் டிவி கொண்டு வந்து வச்சியா? விக்கிறேன் என்ன விக்கிறியா? கையில வைக்கிறேன். தூங்குறியா? மங்கம்மாவை கல்யாணம் பண்ணோம்னா உன்னை அடிக்கணும். நீ முடிச்சு கட்டுக்கும் போது அடிக்க முடியல, இப்ப போட்டுறேன். நாய நாய 42 43 என்னடா 42 43 எக்ஸசைஸ் பண்றேன். கையில என்னடா கட்ட கரலா கட்டனே நாய நீயே ஒரு கரலா கட்ட இதுல கரலா கட்ட வேற சுத்துறியா? உடம்ப ஸ்லிம் பண்ண வேணாமா? தண்ணிக்குள்ள செத்த தவளை மாதிரி இருக்கிற இந்த உடம்பு என்ன பண்ணாலும் ஸ்லிம் ஆகாது. போட்டு போய் தூங்குடா. அண்ணே மெத்த வாங்கினே தூக்கத்தை வாங்கலே. அறிவு கேட்ட நாய மெத்த வாங்கும் போதே 2 தூக்க மாத்திரை சேர்த்து வாங்கிருக்கா. 2 போட்டா நல்லா தூங்கலாம், 4 போட்டா த்ரூ டிக்கெட், 8 போட்டா மண்ணை போட்டே தூங்கலாம். டிஸ்டர்ப் பண்ணாத, உள்ள போய் தூங்க. அண்ணே நீங்க தூங்குங்க, நான் காவலுக்கு இருக்கேன். டேய் நீ யாரு என்ன குலம் கோத்திரம் எல்லாம் தெரியும்டா. நான் தூங்குறதுக்கு அப்புறம் கட்டையில அடி சாடிக்கலான்னு பாக்குறியா? நான் கொள்ளுவனா? ஒரே ஊருக்காரன் உங்க தம்பி மாதிரி. தம்பியுடையான் படைக்க அஞ்சான். நான் அஞ்சறதே தம்பிக்காகத்தான். உன்னை நான் நம்ப மாட்டேன். இனிமே டெய்லி நீ வெளியே படுக்கிற, நான் உள்ள படுக்கிறேன். ஓகே ஓகே சரி, படுத்து போய் வித்துறாத. தப்பிச்சுக்கவனே. எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? அது வந்துங்க, எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? அது அம்மா தாக்காகத்தான். எனக்கு படம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? இல்லைங்க, இப்பதான் ஆரம்பிச்சாங்க. அங்க பாருங்க சாவித்திரி எப்படி ஆக்ட் கொடுத்துருக்காங்கன்னு. எனக்கு நானும் சேர்ந்தாலும் ஒரு பாட்டு வருமே, அது போயிடுச்சுங்களா? ஆசையாம ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கனே, உன்ற கண்ணுக்கு தெரியலையாக்க? யாருங்கண்ணா அது? நம்ம உடம்பு தானுங்க, ஒரு அசைக்க வேண்டியதானுங்க. அதுக்கு என்னங்க கண்ட்ரோல்? படம் பார்க்கும்போது பேசாம இருக்கீங்களா? கொடுக்காமடிங்க மீச தள்ளி உட்கார்ந்து பாடுறான். ஏன்றா எங்கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு தெரியல, பிறகு ஏனுக்காக வச்சுட்டு போனேன். அது அம்மாத்தா ஆசைக்காக போனனுங்க. என்ற ஆசையை பத்தி கவலை இல்லையாக்கு? ஐயோ ஜெவனி சாவித்திரி சண்டை போடுறாங்க. அடிச்சு போடுவேன். சிவாஜி சாவித்திரிடா இல்ல, ஜெவனி சாவித்திரியே. சிவாஜி சாவித்திரிடா இல்ல. ஏய் கருப்புசாமி, அதை எடுத்துட்டு போய் ஹால்ல வச்சு பாருங்க. எனக்கு உங்களுக்கு தூக்கம் வருதுங்களா? வாங்க வெளியில போலாம். இங்கே உட்கார்ந்து பாருங்க. என்னங்கண்ணா உள்ள பாருங்க வெளிய பாருங்கன்னு வித்தக்காரங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. கருப்புசாமி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே? உங்களை புரிஞ்சுக்காமலா 35 வருஷமா இந்த வீட்டுல நான் வேலை பாக்குறேன். இனிமே உங்களுக்கு தோல்லையே கொடுக்க மாட்டேன். எந்திரா அப்படி கரெக்டுங்கண்ணா. சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் தான் பெரிது, சக்தி தான் பெரிது. ஐயா டே அவ்வையாரா, டேய் டேய் இங்க ஒரு அவ்வையாரா. என்றா இது திருவிளையாடல நீங்களே பாத்துக்கிட்டா எப்படா? அவதான் நீ உட்கார்ந்து பாரு. டேய் இன்னைக்கு என்னடா நாளு? சனிக்கிழமாத்தா. ஐயோ கட்லெல்லாம் எதுக்குடா சிங்காரிச்சு வச்சிருக்கு? ஓ அது மேல உட்கார்ந்து டிவி பார்க்க சொல்றியா? சிங்கப்பம் அவனை உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். ஓ புரிஞ்சு போச்சாத்தா. டேய் இன்னைக்கு அதுடா. எது? இன்னைக்கு அதுங்கண்ணா. எதுங்கண்ணா? டேய் இன்னைக்கு அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். யாரா நடிச்சது? உங்க அப்பனும் ஆத்தாலும் நடிச்சது. நான் வரல. டேய் முதலிரவுடா. முதலிரவா? நான் பார்த்தது இல்லையா, அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் கூட பார்த்தல. ஆத்தா ஆத்தா நானும் பார்த்து வர்றேன். டேய் எந்திரிச்சு ஓடுடா. வாடா பார்க்கலாம். ஓடு. எவனோ கர்ம திருடி ஓடா புடிங்கடா. என்ன வயலுக்கு போயிட்டு வரீங்களா? இல்ல ஜெயிலுக்கு போயிட்டு வர்றேன். தமாஷ் பண்ணாதீங்க. என்ன இந்த கரும்பு பிடிங்க, நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? பாக்குறதுக்கு பட்டணத்தார் மாதிரி இருப்பேன். அதுல என்ன உடம்புக்கு நல்லது. அப்ப உடம்புல வச்சு தேய்ச்சுக்க. கடிச்சு சாப்பிட்டா பல்லுக்கு நல்லதுண்ணே. ஏண்டா கரும்ப கடிச்சு சாப்பிடாம நக்கியாடா சாப்பிடுவாங்க? இதை சாப்பிடுங்க, நான் அவசரமா போறேன். எங்க போற? இதுக்கு தானே. வச்சா பட உண்ணாக்கு போய. பையனுக்கு நம்ம மேல ரொம்ப அக்கறை தான். மாமாங்கம்மா உன்னை கட்டணும்னா அந்த ஆளை அடிக்கணும்னு சொன்னீல்ல? ஆமா 4 பேரை செட் பண்ணிருக்கேன். அங்க பாரு.
ஐயா நீங்க யாரோ திருட்டு போய் கரும்பு ஓடிச்சு போயிட்டான்னு சொன்னாங்க. ஏண்டா என்ன பார்த்தா திருட்டு போய் மாதிரி தெரியுதா? ஒண்ணும் இல்லைங்க, 4 கரும்பு வச்சு வந்து தட்டு. ஒண்ணு வேண்டாம், போங்கடா போங்கடா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ச்சே. என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட. காலம்லாம் உன் கையை பிடிக்கணும்னா அந்த ஆளை அடிக்கணும், அவ்வளவுதானே? ம். என்னடா பாத்துட்டு நிக்கிற? அட்ரா அட்ரா, என்ன அடிக்கத்தானே வந்த? அட்ரா. என்ன மன்னிச்சிருக்கண்ணே. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களை அடிக்க கூடாது. நீங்க தான் என்ன அடிக்கணும். மங்கமா கட்டணும்னா வேற வழி இல்லை. எந்திரா, என்ன அடிச்சாதான் உன்னை கட்டிக்குவே நான் சொன்னானா? ஆமண்ணே. இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா? ஆமண்ணே. உன் வீட்டுக்கு தேவையா? ஆமண்ணே. என்ன ஓமண்ண? டேய், உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. என்ன இப்ப நீ அவளை கட்டிக்கணுமா? ஆமாண்ணே. எங்க வா? அந்தா ஏ கொங்கு, மங்குண்ணே. ஏ மங்கு, இங்க வா. இவன் வீரனான்னு நீ சோதனை போடுறியா? அதுக்கு நீ இவனை ஒரு புலிகட்டை புடிச்சு கொடுத்துருக்கணும். அண்ணே. இல்ல ஒரு சொரிநாய் கட்டி இவனை புடிச்சு கொடுத்துருக்கணும். வேண்டாண்ணே. இல்ல கல்ல கட்டிட்டு இவனை நீ கிணத்துல குதிக்க சொல்லிருக்கணும். இல்ல கரண்ட் கம்பியை புடிச்சிட்டு இவனை தொங்க சொல்லிருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு சும்மா கரும்பு தின்னுட்டு இருந்து என்ன அடிக்க சொல்றாங்க. என்னங்க நியாயம்? என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறேன். வாடா அந்த பக்கம். பையன் நல்ல பையன் தான். என்ன பத்தி நல்லா சொல்லுங்கண்ணே. சொல்றேன். கட்டில புருஷன் தான் நம்பி கட்டில படுக்கும் போது காதுலயும் கழுத்திலையும் மாட்டிட்டு படுக்காத. காலையில எழுந்திருச்சு பாத்தீங்கன்னா காதுலயும் இருக்காது, இந்த காலி பையில இருக்க மாட்டான். மத்தபடி நல்ல பையன். கைய கொடுறான். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.